இன்னைக்கு நம்ம கூட மாருதி சுசுகி பலினோவோட சிக்மா வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 6.69 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வித் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின்னா அது வந்து இந்த மாருதி சுசுகி பலினோவோட சிக்மா வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோர்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாருதி சுசுகி பலினோ சிக்மா வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க எஸ்எம் மாருதி நெக்ஸாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எதுக்காக நான் இந்த பலினோ சிக்மா வேரியண்ட்டை ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஓவரால் பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 6.69 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அதை நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கார் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வேரியண்ட் வந்து இன்றைக்கி நான் ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த காரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பேசி ஆகணும். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 1.2 liter 4 சிலிண்டர் K12N பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 89 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. ஸோ மாருதி சுசுகி பலினோ இப்போ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ போய் எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஆர் ஒரு ஜென்ரேஷன் அப்டேட் வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஷிஃப்ட்டில் அண்ட் ஆல்சோ டிசைரில் பார்க்குற அதே 1.2 liter 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ரிஃபைன்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். உள்ள இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜும் டீசெண்டாக கொடுக்கும், அவ்வளோ ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக ஓட்டிங்கன்னா 20 kilometers வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்ன மாதிரி ஃபிலிம்ஸியாலாம் இல்லை கார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய ஜென்ரேஷன் பலினோ கம்பேர் பண்ணுறப்போ இந்த காரில் ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் வருது. நீங்கள் டாப் எண்ட் எடுத்திங்கன்னா அந்த ட்ரிபிள் LED DRL செட்டப்லாம் வரும். இதில் அது கிடையாது. அதுக்கு மேலே ஒரு குரோம் ஸ்டைப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப் இந்த வேரியன்ட் கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் அதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் மாருதி சுசுகிலே கூட அக்சரிஸில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கலர் ஸ்ப்ளெண்டிட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் தான். ஒயிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த கலரும் நல்லா டீசெண்டான ஒரு கலர் தான். இதில் வந்து பெருசாக அழுக்குப்பட்டாலும் அவ்வளோவா தெரிவிச்சிக்காது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலரில் மாருதி சுசுகி லோகோ ஃப்ரண்ட்டில் நல்ல போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரில் ஃபுல்லாகவே ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் எண்ட் வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு குரோம் லைனிங் உங்களுக்கு வரும். அது வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. கீழே பம்பர் போர்ஷன்லேயும் கொஞ்சம் டிசைன் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துலையுமே ஒரு மேட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 360 degree பார்க்கிங் கேமராவுமே இந்த காரோட ஆல்ஃபா வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து அந்த சோஃபிஸ்டிகேட்டடான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட்டில் உட்காரணும் அப்படிங்கிறதுனால இந்த வேரியண்ட்டில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் கொடுக்குற காசுக்கு வர்த் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேரியண்ட்டை. லென்த் வந்துட்டு 4 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். வீல் பேஸ் 2520 mm. இந்த செக்மெண்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா i20 ஹுண்டாயோட i20 வந்துட்டு 2580 mm இருக்கும். இது 2520 mm கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸ் தான். 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடுது. டயர் சைஸ் 185/65 or 15 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட், அதாவது டெல்டா வேரியண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுலேயுமே இதே வீல் தான் வரும். பட் ஆனால் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வீல் கேப்புமே அதில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த இடத்துல டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ORMஸுமே மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உள்ளேருந்து எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வந்துட்டு ORMஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே. ஸோ அது வந்துட்டு இதில் அவங்க கொடுக்கல. ரூஃப் ரெயில்ஸ் ஷார்ப்பின் ஆண்டனா அதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஆண்டனா அந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சைடில் இந்த டோர் ஹேண்டில் அண்ட் ஆல்சோ ORM இதெல்லாம் நீங்கள் க்ரோம் ஆட் பண்ணிங்கனாலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரி ஒரு லுக் கொடுத்துரும். அண்ட் ஃப்ரண்டில் தான் இண்டிகேட்டர் வந்துட்டு இந்த வேரியண்ட்டுக்கு வரும். டெல்டா வேரியன்ட் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் as well as ரிட்ராக்டபிள் ORMஸுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ORMஸ்லேயே இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருவாங்க LEDயில். அது வந்து டெல்டா வேரியண்ட்டில் இருந்தால். ரியரில் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு அடிஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கே டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாருதி சுசுகியோட வேகனார் எடுத்திங்கன்னா இந்த டிஃபாகர் லைன் உங்களுக்கு கிடைக்காது. டாப் அண்ட் வேரியன்ட் ZXi ப்ளஸ்லேயே டிஃபாகர் லைன்ஸ் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வைப்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாய்லருமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துடுது. இந்த வேரியண்ட்லேயே LED டெயில் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டருமே ஆட் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ பம்பரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபாகர் ஆட் பண்ணது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அடிஷன். ஸோ தம்ஸ் அப் ஃபார் தட் மாருதி சுசுகி. அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 318 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடுது வித் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரோட. இந்த வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரே கிடையாது. பட் நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. 185/65 or 15 inch சேம் சைஸில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க.
ஸோ சிக்மாக்கு அதே சைஸ் தான், அதாவது வண்டியோட வரதும் அதுதான், ஸ்பேர் வீலும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துருது, 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த கார் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி ஆப்ஷன்லையுமே இந்த பலினோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பெட்ரோலில் மேனுவல் வேரியண்ட், அதாவது இந்த பலினோவோட பெட்ரோல் மேனுவல் 22.37 km/லிட்டர் ஏஆர்ஐலேருந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கும் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கொடுத்துருவாங்க. அது வந்து 22.94 km/லிட்டர் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 30 km/kg ஆஃப் சிஎன்ஜி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே நல்ல ஒரு மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாராளமாக நீங்கள் 25 km வரைக்கும் அந்த சிஎன்ஜியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிஎன்ஜி ஆப்ஷன் வந்துட்டு சிக்மா வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஏஎம்டியுமே வந்துட்டு சிக்மா வேரியண்ட்டில் கிடைக்காது. நீங்கள் டெல்டா வேரியண்ட் போனீங்கன்னா தான் ஏஎம்டி ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பலினோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டோர் பேட்ச் வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ப்ளூஷ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த இடத்துல ஃபேப்ரிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல்லாம் வந்துருது. ஆம்ரெஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. 4 டோர்ஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. அண்ட் டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸி தான். உள்ளே வந்தப்புறம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நம்ம இறங்கி உள்ள வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் 1 லிட்டர் பாட்டில் வைக்க முடியாது. அண்ட் சவுண்ட் சிஸ்டம்லாம் இதில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டச் ஸ்க்ரீனே எதுவும் கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தோம்னா நல்ல லெக் ரூம் இருக்குது, நல்ல நீரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே தான், பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஹெட்ரூம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டைட்டு தான். பட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அதனால் அடிக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஏசி வென்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. இதுக்கு கீழே மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கேபின் ஏரியா தான் இருக்குது. கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. சின்னதாக அந்த குவார்டர் கிளாஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் அண்ட் ஆல்சோ கோட் ஹுக்குமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ரைட் சைடில் மட்டும்தான் வருது. கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 2 பேர் உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஹேட்ச்பேக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 4 சீட்டர் தான் கைஸ். எக்ரெஸ் இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி பலினோட இன்டீரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான பட்டன் மட்டும் வந்துருது. ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாக இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு வராது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மிஸ். பட் ஆனால் அந்த சீட்டோட அந்த ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. டேஷ்போர்டு வந்துட்டு ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ட்ரிபிள் லேயரில் இருக்குது. ஸோ இந்த போர்ஷன்லாம் அந்த டார்க் ப்ளூ கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே பிளாக் கலர் தான். லோயர் போர்ஷன்லையுமே பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம மாருதி சுசுகியில் பார்க்குற கீ தான். கிளச் லாக் இருக்குது. ஸோ கிளச் மேலே கால் வைக்காமல் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஆனால் டெலிஸ்கோபிக் கிடையாது. டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், இந்த பேசிக் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். i20ல உங்களுக்கு கிடைக்காது. அல்ட்ராஸ்லையுமே கிடையாது. இந்த பலினோக்கு மட்டும் தான் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் வருது. சென்டரில் ஒரு எம்ஐடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ரொம்ப ரிஃபைண்டு, சரியான ரிஃபைண்டாக இருக்குது. சென்டரில் ஒரு எம்ஐடி வந்துடுது. ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்கான வார்னிங்லாம் வருது. கீழே ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டைம் எல்லாமே இதிலே வந்துடுது. ஸோ இது ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டாகுல் மூலியமாக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஓடோமீட்டர் வந்துடுது. ட்ரிப் A, ட்ரிப் B அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அனலாக் ரயில்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீலில் ஒரு க்ரோம் லைனுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் அந்த காரில் வருது. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. டேஷ்போர்டில் பார்த்தோம்னா இந்த வேரியண்ட்லேயே ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட கார்னர்ஸில் கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நான் சொன்னேன், அந்த ஒரு ட்ரிபிள் லேயர் ஃபினிஷில் இருக்குன்னு. ஸோ மேலே பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரஷ்ட் அலுமினியம், இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ட்ரீட்மெண்ட், அண்ட் இது கீழே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. இந்த இடத்துல மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கபி ஹோல் மாதிரி இருக்குது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் டியூல் ஏர்பேக்ஸ், ABS CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக பேசிக் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் முன்ன மாதிரி ஃபிலிம்ஸியாக இல்லை அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். டோரோட தட் முன்னோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது.
ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்திங்கன்னா கிடைக்கும். இதில் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி கொஞ்ச நாளில் அவங்க வந்துட்டு 6 ஏர்பேக்ஸுமே அப்டேட் ஆகலாம். ஏன்னா இப்போ எல்லா கார்ஸுமே 6 ஏர்பேக்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸ்விஃப்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக்ஸ் தான், டிசைருமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்டோ கேட்டன்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பலினோக்குமே அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பலினோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ப்ளஸ் டிரைவ் ரிவ்யூ டாப் அண்ட் வேரியண்ட்டோடது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஒரு 83,000 வியூஸ் வந்துட்டு அந்த வீடியோ போயிருக்கு. ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் டிரைவ் ரிவ்யூ டீட்டெயிலில் பார்க்கலாம். அண்ட் இந்த பலினோ சிக்மா வேரியண்ட்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 8.16 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த பலினோ சிக்மா வேரியண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி பலினோ சிக்மா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பலினோ சிக்மா வேரியண்ட் பற்றின உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.